வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃபுடீஸ், நம்ம இப்போ ஒரு வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வறுவலோட டேஸ்ட்டே வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சாம்பார் சாதமாகட்டும், ரச சாதமாகட்டும், தயிர் சாதமாகட்டும், இல்லை கலவை சாதம் எதுவாக இருந்தாலுமே இந்த வறுவல் இருந்ததுன்னா அந்த காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நம்ம இந்த வறுவல் ரெசிப்பியை சின்ன உருளைக்கிழங்கு பயன்படுத்தி தாங்க செய்ய போகிறோம். அதாவது பேபி பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பேபி பொட்டேட்டோவை குக்கரில் 4 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வைக்கும் பொழுது அதில் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கு பிறகு தோலை உரிச்சிட்டு இது போல் ஒரு ஃபோர்க் இருந்ததுன்னா குத்தி ஓட்டை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம இனிமே சேர்க்கிற உப்பு காரம் எல்லாமே ஊறணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த உருளைக்கிழங்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த உருளைக்கிழங்கு வாங்கி சமைச்சு பாருங்கள். இதனோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம இது போல் ஓட்டை செஞ்சு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ எப்படி தாளிப்பு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரு அகலமான அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து சமைக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்க்கக்கூடிய எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துருவோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை இதனோட சேர்த்து கலந்து விட போகிறோம். உருளைக்கிழங்கு மேலே இந்த எண்ணெய் எல்லாமே படணும், அந்த அளவு கலந்து விட்டுடுங்க. கலக்கும்பொழுது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வறுவல் செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். சேர்த்த பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, உப்பு தூள் எல்லாமே இதில் நல்லா கலந்து வரட்டும். அந்த அளவு கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு காரத்துக்கு நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்கிற மிளகாய்த்தூள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள். நம்ம ஊறுகாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த மிளகாய்த்தூள் தான். பொதுவாக இதற்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க வேணாம். ஊறுகாய் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. ஏன்னா இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கரையிறதுக்காக ஒரு அரை குழிக்கரண்டி அளவு தண்ணி விட்டு கலந்து விடுவோம். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஊறுங்க. தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பரவலாக இந்த கிழங்கெல்லாம் செஞ்சு இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஃப்ளேமை நீங்கள் மீடியம்லையோ இல்லை ஹைலியோ மாற்றக்கூடாது. இது போல் செஞ்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை தட்டை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. மறந்து கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா தான் இந்த வறுவல் ரெசிபி நல்லா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது அதில் உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கலைன்னா கிழங்கு உள்ள வரைக்கும் உப்பு உங்களுக்கு ஊறாது. இது போல் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி வழக்கமாக வடிக்கிற சாதத்தை விட கூடுதலாகவே சாதம் வடிச்சுக்கோங்க. நிச்சயமாக எல்லாருமே கூடுதல் சாதம் வச்சு சாப்பிடுவாங்க இந்த உருளைக்கிழங்குக்காகவே. இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.